சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த ராசி அப்படின்னே சொல்லலாம். வீரம், துணிச்சல், அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய பலமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட தன்னம்பிக்கை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக நினச்சி நல்ல ஒரு வெற்றி பாதையில் போக்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மம் ராசி நண்பர்கள். இது சூரியனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரங்களில் பல இன்னல்கள் சந்தித்தா கூட இவங்களுடைய விடாமுயற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். மேலுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடியது தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அதாவது சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், குரு பகவான் 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதும் வாழ்க்கையில் ஒரு அசாத்திய முன்னேற்றங்களையும் எதிர்பாராத தன லாபங்களையும் வெளிநாட்டு யோகங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள்லாம் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்கார அன்பர்களோட மிகப்பெரிய ஒரு பலமே அவங்களோட தன்னம்பிக்கை தாங்க. இன்று சிறிய முயற்சி செஞ்சால் கூட அது நாளை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு இவங்க நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பல தடைகள் இவங்களோட வாழ்க்கையில் வந்தால் கூட அதை தயங்காமல் அதை வெல்லக்கூடிய உங்களோட திறமை வெளிக்கொண்டு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. மேலுமே உங்களை நம்புங்க, நீங்கள் நினைப்பதை விட அதிக ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களோட தலைமைத்துவ குணம் பணப்பத்துக்குமே வழிகாட்டியாக அமையும். கடந்த கால தோல்விகளை நினைச்சு கொண்டு அதற்கு வருத்தி கொண்டு இருக்காம புதிய வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலம் உங்களோட கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக அமையலாம். இலக்கில் கவனம் வைச்சிங்க அப்படின்னா வெற்றி தானாக உங்களை தேடி வரும். நல்ல எண்ணங்களும் நேர்மையான ஒரு மனநிலையும் உங்களோட அதிர்ஷ்டத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். நான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முன்னேற்றுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுடையது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த டைம் ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதாவது பராபவ வருடம் இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் அதாவது சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே லாபம் வருவதில் எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் நடைபெறதுனால வந்த தொகை மறுநொடியே செலவாகிடும். இதுதான் மைனஸ். மேலுமே உடல் நலத்துக்காகவும் சரி சிறு தொகையை நீங்கள் செலவிட சூழல்கள் ஏற்படும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழல்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்களா விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக மாற்றுறது உங்களோட திறமை. ஒரு வீடு கட்டுறதோ ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு திருமணம் நடத்துகிறதோ இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், ரொம்பவே நல்லது. இல்லை அப்படின்னா விரய செலவுகள் ஆகிறதுக்கு வீண் விரயங்கள் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். எனவே முடங்கி கிடந்த தொழிலுக்கு நீங்கள் திறப்பு விழா நடத்தக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஜூன் 14ஆம் தேதி இந்த ஆணி மாதமானது பிறந்திருக்கு. இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் தன்னோட சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால புதாத்திய யோகமானது உருவாக்கியிருக்கு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதமானது துவங்கியிருக்கு. அதாவது குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்குறாங்க. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க.
ஜூன் 22ஆம் தேதியே புதன் சிம்மத்தை நோக்கி வந்து குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. 20ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் வீட்டில் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் பத்ர ராஜ யோகமானது உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கிரக அமைப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். முதல் 15 நாட்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆணி மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் நிறைய பிரச்சனைகள், பளு அதிகம் காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, கவலைப்பட்டீங்களோ அந்த நிலைமைகள் எல்லாமே மாறக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக மாற ஆரம்பிக்கும். அதற்கு மேலே அதே நேரத்தில் யோகம் அப்படின்னு பார்த்தீங்களா, வாழ்க்கையை புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கும். அதாவது ராசிநாதன் புதன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய நல்லது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனியால் கடும் அவதியடைந்து வந்த நிலைகளானது குருவோட பார்வையிலால் இனி மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. யாருமே முடிக்க முடியாத விஷயங்களை கூட நீங்கள் முடித்து காட்டி நல்ல ஒரு பேரு புகழ் இது எல்லாமே வாங்குவீங்க. எதுலேயுமே ஒரு திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் பேச்சில் தெளிவு இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். நிதானம் ஏற்படும் நல்ல காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால திருமண யோகம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இனி வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்திற்கு எல்லாமே சரி என்று சொல்வீங்க. 12ஆம் இடத்துல 3 கிரக சஞ்சாரம் செய்வதனால இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே பெண் தெய்வ வழிபாடுகளை செய்து வருவது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட வேலை வாங்க வேணும், வேலை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி வேலையை பற்றி யோசித்து கொண்டிருந்த நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படிங்கிறத இந்த டைமில் கற்றுக்குவீங்க. வாழ்க்கையில் எங்கே எப்படி பேச வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுமே உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே தொடர்ந்து இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியை பயன்படுத்தி வெற்றி நோக்கி பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு காலகட்டம், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் நம்மளுடைய இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 2026 ஆணி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் நிதி ரீதியாக சிறப்பான ஒரு முன்னேற்றங்களும், அஷ்டமத்து சனியோட தாக்கத்தினால சில கூடுதலான பொறுப்புகளும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை நடைபோடக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்குது. கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை மாற்றிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள், இடமாற்றங்கள் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தன லாபம் மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு, அதனாவது 11ஆம் வீடு மாறுவதனால அசாத்தியமான ஒரு தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறையுமா அப்படின்னு பார்த்தோமா, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறதுனால தேவையில்லாத கடன்கள் அதிகரிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை. சொத்து மற்றும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. சுப நிகழ்ச்சிகள், உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெற சுப நிகழ்ச்சிகளை நீங்களே முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே காத்திருக்கு. வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோமா, நீண்ட நாள் வெளிநாட்டு பயண கனவுகள் மற்றும் சுப விரயங்கள் இந்த மாதம் நிறைவேறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பான ஒரு திருப்பங்களையும் அற்புதமான ஒரு சுப பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்கு. இந்த மாதத்தில் 5 முக்கிய கிரகங்கள் ராசிகளை மாற்றி உங்களோட ராசிக்கு அசாத்திய பலன்களை தர இருக்கு. ரொம்ப முக்கியமாக கடந்த ஓராண்டு காலமாக உங்களோட தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை உழைப்பால் சோதித்து பாக்கியாதிபதி குரு பகவான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பாக்கியாதிபதி குரு பகவான் இந்த ஜூன் மாதத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களோட 12ஆம் வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசிப்பது அப்படிங்கிறது உங்களை உச்சநிலையை அடைய வைப்பார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானமாக இருந்தால் கூட சுபகிரகமான குரு அங்கு உச்சம் பெறதுனால இல்லத்தில் புதிய சொத்து சேர்க்கை, வீடு கட்டுறது அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற உன்னதமான சுபகிரியங்களாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே உங்களோட ராசிநாதனான சூரிய பகவான் ஜூன்
இந்த ஜூன் 25க்கு அன்று பார்த்திங்களா ரொம்ப லாபஸ்தானத்துக்கு குடியேறுவதும், அதனை தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் ஜூன் 21 அன்று செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெறுவதும் உங்களை தொழில் மற்றும் சமுதாய ரீதியாக எவராலும் அசைக்க முடியாத ஒரு உன்னதமான உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாகவும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு நல்ல ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உச்சகுரு மற்றும் சுக்கிரனோட 12ஆம் இடத்து சேர்க்கையானது ஏற்றுமதி, இறக்குமதி, மருந்து பொருட்கள், ஆன்லைன் வணிகம், டிராவல்ஸு தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத புதிய வாடிக்கையாளர்களை தேடி தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு புதிய மறுமலர்ச்சியை தோற்றுவிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்தும். மிக முக்கியமாக உங்களோட யோகக்காரகனான செவ்வாய் பகவான் இந்த ஜூன் 21 அன்று உங்களோட 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்துக்குள்ளே, அதாவது ரிஷப ராசிக்கு பிரவேசிப்பது ஒரு திக்பலம் பெறுவது உத்தியோகத்தில் அசுர ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி மற்றும் தைரியமான முடிவுகள் நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதனால் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டும்படி நடத்துவீங்க. உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நீண்ட நாளாகவே எதிர்பார்த்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த 10ல் செவ்வாயும் 11ல் சூரியனும் பலமாக இருக்கிறதுனால எதிரிகள் உங்களோட ஆளுமையை கண்டு தானாகவே பின்வாங்கக்கூடிய அளவு தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்க, உழைப்பை நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே வெற்றி. அது மட்டும் இல்லாமல் யாரையுமே நீங்கள் பொறுத்த வரைக்கும் நம்பாதீங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய தைரியத்தை நீங்கள் எப்போவுமே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெற்றி நடை போட வைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.